கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. திட்டத்தை நிறைவேற்றுபவர். யாத்ராகமம் 4 அதிகாரம் 12 ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம்தான் மோசே. தேவ அழைப்பை புரிந்து கொள்ளாத மோசே சாக்கு போக்கு கூறுகிறார். ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று கூறுகிறார். 40 ஆண்டுகளுக்கு முன்பு மோசே திக்கு வாயும் மந்த நாவும் இல்லாதவனாக இருந்தான் என்று வேதவசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று கூறப்படுகிறது. காரணம், பார்வோனுடைய அரண்மனையில் ராஜகுமாரத்தியின் பிள்ளையாக வளர்க்கப்பட்டவர். ராஜ அரண்மனையில் வளர்க்கப்பட்டவன் எல்லாரிலும் மேன்மையாகவே முதலிடமாகவே இருந்திருக்க முடியும். ஆனால் 40 வருடங்களுக்கு பின் தான் தேவ திட்டம் நிறைவேற்ற மேய்ப்பனாகிய மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். ஆடுகளுக்கு பின்னே போய்கொண்டிருந்த சூழலில் ராஜாவுக்கு முன் நிற்க துணிவில்லாமல் மோசே கூறுவதை பார்க்கிறோம். திட்டமிட்டு அழைத்த நம்ம அப்பா சும்மா விடுவாரா? நீ தான் எனக்கு தேவை, உன்னை கொண்டுதான் அடிமைப்பட்டிருக்கும் என் சனத்தை விடுவிப்பேன் என்று கூறி, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்கிறார். இந்த வார்த்தையை வாசிக்கும் அன்பரே, நீங்கள் ஏதேனும் ஒரு காரணங்களை கூறி ஆண்டவர் என்னை வெறுத்து விடுவார், என்னை நினைவு கூற மாட்டார், நான் பாவி என்று ஒதுங்கி வாழுகிறீர்களா? நீங்கள் போதும் அப்பாவுக்கு. அவருக்கு பிரியமான விதத்தில் பயன்படுத்துவார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போமா? செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மோசையை போல நாங்கள் உம்முடைய ஊழியத்தின் பாதையிலிருந்து ஒளிந்து ஓடினாலும் எங்களை வெளியே கொண்டு வந்து உயர்த்த உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் போதுமானவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.